அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் போய் இருந்துட்டேன். ஸோ 1 வீக்காக வந்து இவரும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிட்டு தான் இருந்தார் வீட்டில் இருக்கிற செடிங்களுக்கு. தென் வந்து மழையும் வந்தது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா செடிங்க வந்து பராமரிப்பு இல்லாமல் ஒரு மாதிரி வாடிடுச்சு, ரொம்பவே வாடிடுச்சு. மனசே கஷ்டமாயிடுச்சு. பட் வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி நிறைய பூ வந்து பூத்திருந்தது, மல்லிப்பூ. இந்த பூவும் பார்த்தீங்கன்னா மல்லி தான். பட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மொட்டாக இருக்கும்போது அந்த லெவலுக்கு ஒன்றுமே தெரியாது. பட் விரிஞ்சோடனே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த லெவலுக்கு வந்து நமக்கு பூ கிடச்சிருக்கு. இதை தவிர்த்து வந்து செம்பருத்தி பூவும் வந்து நமக்கு கொஞ்சம் கிடச்சிருந்தது. நான் பூவெல்லாம் பறித்த கையோடு பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே ஊற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா பறித்த பூ எல்லாமே கட்டி வச்சுருந்தேன். பூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நான் செகண்டாக கட்டின மல்லி செடி தான். எந்த லெவலுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம அடர்த்தியாக கட்டலை, நம்ம கொஞ்சம் கேப் விட்டு கட்டினாலுமே அவ்வளோ அழகாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக தான் கட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் மல்லி தான், குண்டு மல்லி. நல்ல ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. கடைசியாக வந்து முட்டுகம் வச்சு நான் வந்து கட்டியிருக்கேன்.